அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வு 20 பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸை அடிப்படையாக வச்சு தினமும் 25 கேள்வியை நம்ம தேர்வு நடத்திட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாருமே ஆர்வமாக கலந்துகிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இதே மாதிரி தினமும் நம்ம டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். காலையில் 5 மணிக்கு டெஸ்ட் நடக்கும். மறக்காமல் கலந்துக்கோங்க. இது வரைக்கும் 19 டெஸ்ட் நடத்தியிருக்கோம். அந்த வீடியோக்களுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைய வீடியோவிலையும் 25 கேள்வி இருக்குது. முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே, எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாங்களா? சரி, ஃபஸ்ட்டு வீணா பாருங்கள். மயங்கொலி சொற்களை பொறுத்துக. மயங்கொலி சொற்களை கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் கணை 2 சுழி நை. கணை அப்படின்னா மேகம் எழுப்பும் ஒளி. இந்த கணை என்றால் அம்பு சக்கரம். கணைனா அம்புங்க. கணம், இந்த கணம் அப்படின்னா பொன் மேகம் வரும். இது 3. இந்த கணம் என்றால் கூட்டம் தொகுதி வரும். ஸோ 4. இங்கே பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 என்பதுதான் சரி. நல்ல கவனிங்க. இந்த கணை என்றால் மேகம் எழுப்பும் ஒளி. இந்த கணைனா அம்பு சக்கரம். இந்த கணம் அப்படின்னா பொன் மேகம். இந்த கணம் அப்படின்னா கூட்டம் தொகுதி. அடுத்த வினா பாருங்கள். தன்மை இடத்தில் வராத வினைமுற்று எது? இதை ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்க. தன்மை இடத்தில் வராத வினைமுற்று விதித்தல் பொருளில் வரும் வினைமுற்று. இது தன்மை இடத்துல வராது. அடுத்த வினா பாருங்கள். கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று என்று கூறும் நூல் என்ன? கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று என்று கூறும் நூல் என்ன? முதுமொழி காஞ்சியில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று என்பது முதுமொழி காஞ்சி. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று கடைக்கு போ என்பது ஏவல் வினைமுற்று ஆகும். காரணம், ஏவல் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் கூற்று சரியாக இருக்குது. கடைக்கு போ அப்படிங்கிறது ஏவல் வினைமுற்று. காரணம் தப்பாக இருக்குது. ஏவல் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. இங்கே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் உண்மையில் உண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்த வினா பாருங்கள். வேர்ச்சொல் வினைமுற்று வினை எச்சம் தொழில் பெயர் இந்த வரிசையில் அமைந்தவற்றை கண்டறிக. எது இந்த வரிசையில் அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. வேர்ச்சொல் வினைமுற்று வினை எச்சம் தொழில் பெயர். இதை வச்சு கண்டுபிடிக்கணுங்க. இதுக்கான பதில் இதுதான் சரி. எய் அப்படிங்கிறது வேர்ச்சொல். எய்தான் என்பது வினைமுற்று. எய்து என்பது வினை எச்சம். எய்தல் என்பது தொழில் பெயர். இதுதான் சரியாக இருக்குது. மற்றது எல்லாமே தப்பாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். சரியான மருவு இணையை கண்டறிக. மருவு சொற்களை கொடுத்துருக்காங்க. எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் சேலையூர் என்பது சேவூர் கிடையாது, தவறு. சேலையூர் சேலம். கருவூர் என்பது கருவை கிடையாது, தவறு. கருவூர் என்பது கரூர். தவத்துறை என்பது லால்குடின்னு மாறி இருக்கு, சரி. திருவாரூர் என்பது திருவை கிடையாது, தவறு. ஆரூர் என மாறி உள்ளது. ஸோ இங்கே சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரி. அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக. அதாவது சிறப்பு பெயரை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. திரைக்கவி திலகம் அப்படிங்கிறவங்க மருதகாசி. திராவிட சாஸ்திரி என்பவர் பரிதிமார் கலைஞர். சொல்லின் செல்வர் எனப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் தென்றல் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். இங்கே பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 இதான் சரி. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை கேட்குறேன். இதுக்கான பதிலை நீங்கள் வழக்கம் போல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர் பரிதிமார் கலைஞர். இந்த பட்டத்தை இவருக்கு யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? இது பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்குது. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வினா பாருங்கள். தொழில் பெயரில் மாறுபட்ட ஒன்றை கண்டறிக. கீழே இருக்கிற 4 தொடர்லையும் தொழில் பெயர் இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் செல்லமாக ஓர் அடி அடித்தான் என்பது முதல்நிலை தொழில் பெயர்.
அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் என்பது இதுவும் முதல்நிலை தொழில் பெயர். புகழ் அப்படிங்கிறது முதல்நிலை தொழில் பெயர். உணவின் சூடு குறையவில்லை, இது பார்த்திங்கன்னா முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். ஸோ இது மாறுபட்டது. வானில் இடி இடித்தது, இடி என்பது முதல்நிலை தொழில் பெயர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 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 எல்லாமே முதல்நிலை தொழில் பெயர், இது மட்டும் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். ஸோ இதான் மாறுபட்டது. அடுத்த வினா பாருங்கள். ஒளி மரபில் தவறான இணையை கண்டறிக. ஒளி மரபை வச்சு எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 தவறு இருக்கும், 1 சரி இருக்கும். சரி எதுன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ இங்கே நான் தவறாக கொடுத்து விட்டேன். இதுக்கான பதில் பார்க்கலாங்களா? ஒரு ஓர் அப்படிங்கிறத நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆன்சராக வர வாய்ப்பில்லை, இதுவும் வர வாய்ப்பில்லை. அடுத்தது பாருங்கள். ஒரு காட்டில் பன்றி உரிமையதை கேட்டு புலி உரிமையது குரங்கு அலப்பியது, இதுதான் சரிங்க. நல்லா கவனிங்க. பன்றி உருமும், புலியும் உருமும், குரங்கு அளப்பும், இதுதான் சரி. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள். பன்றி கத்தியது என்பது தவறு, புலி முழங்கியது என்பது தவறு. முழங்குறது அப்படிங்கிறது சிங்கம்தான். அலறியது என்பதும் தவறு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் சரி. அடுத்த வினா பாருங்கள். ஆ ஓரெழுத்து ஒரு மொழியில் சரியானதை கண்டறிக. ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருளை கொடுத்துருக்காங்க, எது சரின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் இங்கே அனைத்துமே சரிதாங்க. 8 சிவன், அழகு, திருமால், அசை, நான்முகன், சேய்மை, திப்பிலி, அனைத்து பொருளையும் ஆ என்பது தரும். அதாவது ஆ அப்படின்னா 8. அதே மாதிரி கடவுள் பார்த்திங்கன்னா சிவன், திருமால், நான்முகன் வரும். அழகு அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது, அசையும் இருக்குது, சேய்மை அதுவும் வரும், திப்பிலியும் வரும். இங்கே அனைத்துமே சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். உள்ளுதோர் உள்ளுதோ உள்ளம் உருக்குமே, வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்றவர் யார்? வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. மாங்குடி மருதனார், அவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்த வினா பாருங்கள். எதிர்ச்சொற்களில் தவறான இணையை கண்டறிக. கீழே பாருங்கள், எதிர்ச்சொற்களை கொடுத்துருக்காங்க, எது தவறான இணைன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் படிறு அப்படின்னா வஞ்சம், அதுக்கு எதிர்ச்சொல் அன்பு. துவாமைனா வறுமை, எதிர்ச்சொல் செழிப்பு. மடவார் அப்படின்னா பெண்கள். ஸோ இங்கே அப்படியே தப்பாக கொடுத்துருக்காங்க. மடவார் எதிர்ச்சொல் ஆண்கள் தான் வரணும். ஸோ இது தப்பு. அல்லவை அப்படின்னா பாவம் என்று அர்த்தம், அதுக்கு எதிர்ச்சொல் அறம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் தவறான இணை. அடுத்த வினா பாருங்கள். சரியான தொடரை கண்டறிக. எது சரியான தொடர்னு கண்டுபிடிக்கணுங்க. இதுக்கான பதில் இடப்பக்கம் என்பது சரி, இடது பக்கம்னு சொல்லக்கூடாது, இதுவும் தவறு. இடப்பக்கம் இருள்வாசி பறந்து சென்றது, இதுதான் சரி. இருவாச்சின்னு வரக்கூடாது, தவறு. இடப்பக்கம் என்பதுதான் சரி, இருள்வாசி பறந்து சென்றது என்பதுதான் சரி. அடுத்த வினா பாருங்கள். அக்கம் என்ற சொல் தரும் பொருளை கண்டறிக. அக்கம் என்ற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குது. இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. அக்கம் அப்படின்னா தானியத்தையும் குறிக்கும், பாம்பு அதையும் குறிக்கும், கயிறையும் குறிக்கும், பக்கத்தையும் குறிக்கும். இங்கே அனைத்தும் சரி என்பது ஆன்சர். நல்லா கவனிங்க. அக்கம் அப்படின்னா தானியம், பாம்பு, கயிறு, பக்கம். அடுத்த வினா பாருங்கள். மூத்தோர் கூறும் அறிவுரை நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு எனப்படும் நூல்கள் முறையே. மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது எந்த நூல்? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது எந்த நூல்? இதற்கான பதில் மூத்தோர் கூறும் அறிவுரை மூதுரை, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது ஆசாரக்கோவை, இதுதான் சரி. அப்போ குமார் ப்ரோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறு. நான் என்ன கொடுத்துருக்கேன்? முறையே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் சொல்கிற ஆர்டர் படி தான் நீங்கள் வரிசைப்படுத்தணும். மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது மூதுரை, ஸோ அதான் ஃபஸ்ட்டு வரணும். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது இரண்டாவதாக வரணும். ஸோ இதுதான் விடை. அடுத்த வினா பாருங்கள். உவமையின் பொருளை பொறுத்துக. ஊமையையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க, சரியாக பொறுத்துணுங்க. நகமும் சதையும் போல அப்படின்னா ஒற்றுமை, அடியற்ற மரம் போல அப்படின்னா வீழ்ச்சி, கிணற்று தவளை போல அப்படின்னா அறியாமை, எட்டாப்பழம் புளித்தது போல அப்படின்னா விலகுதல். ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 4, 3, 2 இதுதான் சரி. அடுத்த வினா பாருங்கள். சிறிய கடிதம் என்பது
சிறிய கடிதம் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் குறிப்பு வினைமுற்று. சிறிய கடிதம் என்பது குறிப்பு வினைமுற்று. அடுத்த வினா பாருங்கள். வேலம் சொல்லின் பொருளில் பொருந்தாதது. வேலம் என்ற சொல்லுக்கான பொருளில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. வேலம் அப்படின்னா யானைக்கும் வரும், கரும்புக்கும் வரும், மூங்கிலுக்கும் வரும், மலை வராது. ஸோ இது தவறு. மலைக்கு வரை அப்படிங்கிறது வரும். யானை, கரும்பு, மூங்கில் இந்த மூணுமே வேலம் என்ற சொல்ல வரும். அடுத்த வினா பாருங்க. மாறுபட்டதை கண்டறிக. எது மாறுபட்டதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மூன்றுமே மயங்கொலி எழுத்துக்கள். தமிழில் 8 எழுத்து இருக்குது. இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்து. ஸோ அதனால் இதுதான் மாறுபட்டது. அடுத்த வினா பாருங்கள். ஏலாதி பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. ஏலாதியை பற்றி கேட்டிருக்காங்க. 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, 81 வெண்பாக்கள் கொண்டது, 4 அடியில் 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது, தமிழருக்கு அருமருந்து போன்றது. இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி, 2வது பாயிண்ட் சரி, 4வது பாயிண்ட் சரி, 3வது பாயிண்ட் தவறு. ஏன் தவறுனா 4 அடியில் 6 அறக்கருத்துக்களை கூறுகிறது. ஸோ இதுதான் தவறு. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி. அடுத்த வினா பாருங்கள். நிறுத்தற்குறிகளை பொறுத்துக. நிறுத்தற்குறிகளை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் கார்புள்ளி என்பது வினை எச்சத்துக்கு பின் வரும். முக்காற்புள்ளி என்பது 100 பகுதி எண் குறிப்பிடும் பொழுது வரும். முற்றுப்புள்ளி என்பது சொற்குறுக்கத்துடைய பின் வரும். வியப்புக்குறி என்பது விழிக்கும் இடங்களில் வரும். ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 சரியாக தான் இருக்குது. நல்லா கவனிங்க. வினையச்சத்துக்கு பின்னாடி கால் புள்ளி தான் வரும். நூல் பகுதி எண்ணுக்கு பின்னாடி முக்காற்புள்ளி வரும். சொற்குறுக்கத்துக்கு பின்னாடி முற்றுப்புள்ளி வரும். விழிக்கும் இடங்களில் வியப்புக்குறி வரும். அடுத்த வினா பாருங்க. மாறுபட்டதை கண்டறிக. ஏதோ ஒன்று மாறுபட்டிருக்குதுங்க. அது என்னன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் 10 பாட்டு என்பது இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படுகிறது. சரி. இயற்கை இன்பக்கலம் என்பது கலித்தொகை என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் சரிதான். இயற்கை தவம் என்பது பெரிய புராணம் கிடையாது. தவறு. இயற்கை தவம் என்பது சிந்தாமணி. ஸோ இதுதான் தவறு. இயற்கை பரிணாமம் எனப்படுவது கம்பராமாயணம். இது சரிதான். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் மாறுபட்டது. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். அதுக்கான பதிலாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதாவது பெரிய புராணம்னு பார்த்தோம் இல்லைங்களா, பெரிய புராணத்துக்கு என்ன வருங்க? பெரிய புராணத்துக்கு என்ன வரும்? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வினா பாருங்கள். பகுபத உறுப்புகளில் எதிர்மறையை காட்டும் உறுப்பு எது? பகுபத உறுப்புகளில் எதிர்மறையை காட்டும் உறுப்பு எது? இடைநிலை. இடைநிலை என்பது காலம், அதையும் காட்டும், எதிர்மறையையும் காட்டும். அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று முற்காலத்தில் பாய்மர கப்பல்களில் பாய் பயன்படுத்தப்பட்டது. காரணம் கூம்போடு மீப்பாய் களையாது என்று பரிபாடல் கூறுகிறது. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் கூற்று சரியாக இருக்குது. பாய்மர கப்பலில் பாயை தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் காரணத்தில் தவறு இருக்குது. கூம்போடு மீப்பாய் களையாது என்பது புறநானூறு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்த வினா பாருங்கள். கடைசி வினாங்க. செய்யப்பாட்டு வினைத்தொடர் எவ்வடிவில் அமையும்? செய்யப்பாட்டு வினைத்தொடர் எந்த வடிவத்தில் அமையும்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கேங்க. இந்த கொஷின்லாம் எடுக்கணுன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடுதுங்க. ரொம்ப யோசிச்சு இப்படியெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி டிஃபிகல்ட்டியாக எடுக்கிறோம். ஸோ எங்களுடைய உழைப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம 19 டெஸ்ட் நடத்தியிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தினமும் நம்ம டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். காலையில் 5 மணிக்கு யூடியூப்பில் வீடியோ வந்துடும். வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இதுக்கான பதில் செய்யப்பாட்டு வினை தொடரில் ஃபஸ்ட்டு செய்யப்படும் பொருள் வரும், அப்புறம் எழுவாய் வரும், அப்புறம் பயனிலை வரும். இதுதான் சரியான வரிசை. செய்யப்படும் பொருள், எழுவாய், பயனிலை இந்த வரிசையில் தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். உங்களுடைய ஸ்கோர் என்ன? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கான லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. நாளைய வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.